வணக்கம் நேர்களே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரிவ்யூ வந்து சில மணி நேரத்துக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன கபாலி படத்தோட சாங் டீசரோட ரிவ்யூ அண்ட் ரியாக்ஷன் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நான் இன்னும் நிறையா பேச வேண்டியது இருக்குது. அதை பேசுறதுக்கு முன்னாடி நம்ம முதல் டீசரை பார்த்துருவோம். என்ன ஸ்டைல் பாருங்க, அந்த கையை எப்படி இருக்கிறது. ரொம்ப ஸ்டைலாக எடுத்திருக்காங்க. அவங்களுக்கு கொடுத்த பட்ஜெட்டுக்கும் இந்த படத்துக்கும் இந்த கம்பேர் பண்ணி பார்த்தா நல்லா பிரம்மாண்டமாக எடுத்திருக்காங்க. அவங்களுக்கு கொடுத்த பட்ஜெட்டில் நல்லா பிரம்மாண்டமாக எடுத்திருக்காங்க. இந்த கால் எடுத்து இன்னொன்று கால் மேலே போடுற சீனாக இருக்கட்டும், தலைவர் தவிர வேறு யாருனாலும் இந்த சீனை செஞ்சுருக்க முடியாதுன்னு நான் அடித்து சொல்கிறேங்க. நல்ல அற்புதமாக இருந்துச்சு டீசர். இந்த டீசர் ரிவ்யூ நம்ம பார்க்குறோன்னா, இந்த படத்தோட எடிட்டர் பிரவீன் கேஎல் வந்து நல்லா பிரம்மாண்டமாக, நல்லா சிம்பிளாக பிரம்மாண்டமாக எடிட் பண்ணியிருக்காரு. ஸோ அவங்க வந்து ரீசெண்ட்லி ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தாரு என்னென்னா, இந்த படத்துக்கு வந்து ட்ரெயிலர் கிடையாதுன்னு சொல்லிட்டாரு. ஏன்னா ட்ரெயிலர் வச்சா இந்த படத்துக்கு நிறையா ஸ்பாய்லர்ஸ், அந்த ட்ரெயிலர் மூலிமா நிறையா ஸ்பாய்லர்ஸ் வரும்னு அவர் நம்பியிருக்காருன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் படத்துக்கு ட்ரெயிலர் விடாமல் இந்த மாதிரி ஒரு சாங் டீசர் அழகாக நல்லா எடிட் பண்ணி வெளியிட்ருக்காரு. ஸோ அது என்னை பொறுத்தவரையிலும் ஒரு நல்ல விஷயம் நான் நம்புகிறேன். ஏன்னா இப்போ இடையில நம்ம பார்க்குறோன்னா, தெரி படத்தோட ட்ரெயிலர் வந்துச்சு, நம்ம தொடரி படத்தோட ட்ரெயிலர் வந்துச்சு. இதெல்லாம் பார்க்கும்போது இந்த 2 minute 30 second ட்ரெய்லர் நம்ம என்ன பார்க்குறோமோ அந்த முழு கதையை அந்த ட்ரெய்லர் நம்ம பார்த்துடுறோம். ஸோ ஏற்கனவே இந்த கபாலி படத்தோட மொதல் டீசர்லேயே அந்த 25 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம தலைவர் வந்து அந்த விண்டேஜ் லுக்கில் வராருன்னு அந்த டீசர்லேயே காமிச்சிட்டாங்க. ஸோ இது வந்து டீசர்லேயே காட்டாமல் சினிமாவில் நம்ம ஆடியன்ஸ் வந்து பார்த்துருந்தா இன்னும் ஒரு சர்ப்ரைசிங்காக இருந்திருக்கோன்னு என்னோடய ஃபீலிங். ஸோ இந்த மாதிரி ஒரு சாங் டீசர் வெளியே விட்டது வந்து என்னை பொறுத்தவரையிலும் ஒரு நல்ல விஷயம்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த சாங் டீசர் வந்து நல்லா எடுத்திருக்காங்க. ஸோ நல்ல ரெக்கார்ட்ஸை க்ரியேட் பண்ண போது July 15 வந்து இந்த படத்தை பார்க்குறதுக்கு நான் ஆர்வத்தோடு காத்துட்ருக்கேன். ஸோ இந்த படம் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணலாம், ஷேர் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணலாம். நான் வந்து சிங்கப்பூரில் வசிக்கிறேன். இதான் என்னோடய மொதல் ரிவ்யூ. தலைவர் படத்துக்கு ஒரு மொதல் ரிவ்யூ செய்கிறேன்னு பெருமையாக இருக்குது. சிங்கப்பூரில் நான் தான் தமிழ் படத்துக்கு ரிவ்யூ செய்கிற ஒரே ஆளாக இருக்க முடியும். ஸோ இன்னும் நிறைய வீடியோ செய்ய ஆசைப்பட்றேன் உங்களோட சப்போர்ட்னால. ஸோ கூடிய சீக்கிரம் என்னுடைய வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது முத்துக்குமார்.